கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாமா? அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். மனச புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் நீங்கப்பா. மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனச புரிஞ்ச செல்வம் நீங்கப்பா. அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். உசுருக்குள்ள கலந்த நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ. உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ. கண்ணுக்குள்ள புத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் இரண்டும் இடராமல் சுமந்து வந்ததும் ஏனோ, கால்கள் இரண்டும் விழுந்திடாமல் சுமந்து வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க மடியில தான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். நல்ல தேவன், நீங்க எங்க அப்பா, நாங்க உங்க பிள்ளைகள் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு நீங்கள் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க, தகப்பனாய் கூட இருக்கிறீங்க, தோளின் மேலே சுமக்கிறீங்க. உங்கள் அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 103:13 வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றும், தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு என்பது எவ்வளவு ஆழமானது என்பதையும் இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனித்து பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படியானால் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் அந்த மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக பாவித்து அல்லது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக மாற்றி அவனுக்கு அவர் தகப்பனை போல இறங்குகிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாம் மனிதன் மேல் நம்பிக்கை கொண்டு என்னை பார்த்து யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை, யாருமே என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லி மனிதர்களிடத்தில் அளவுக்கு மிஞ்சின எதிர்பார்ப்புகளை உடையவர்களாய் இருக்கிறதின் நிமித்தம் அநேக நேரம் நம்முடைய இருதயம் காயப்படுகிறதும் சோர்ந்து போகிறதுமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாரோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனுஷர்களை நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்து
உங்களை தேற்றுவதற்கும் திடப்படுத்துவதற்கும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அதிகமாக அவர்கள் மேல் நம்பிக்கை கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவாராம். அப்படியானால் நமக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற உறவு என்பது தகப்பன் பிள்ளை என்கிற உண்மையான ஆழமான உறவாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறார், நம்ம மேலே ரொம்ப இரக்கமாகவும் இருக்கிறார். தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கும் போது அவன் சிட்சிக்கப்பட்ட பிறகு அவன் வருந்தி உணர்ந்து அவன் அழுகிறதை கண்டபோது அந்த தகப்பன் இறங்கி விடுகிறார். மாத்திரமல்ல, தகப்பன் தன் பிள்ளை தன் தகப்பனிடத்தில் வந்து ஏதாகிலும் ஒரு காரியத்தை கேட்டால் அந்த தகப்பன் மனமிறங்கி அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கிறார். அநேக தகப்பன்மார் தங்களையே தியாகம் பண்ணி பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வந்துவிட்டால் தகப்பனும் தாயும் அதை கடினமாய் வேலை செய்து கடினமாக உழைத்து என் பிள்ளையின் காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிக அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் நமக்காக அக்கறை உடைய, நம்மளை அதிகமாய் நேசித்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவர் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நமக்கு அழகாக வேதம் சொல்லுகிறது, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாராம். இன்றைக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிடுவீர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இதுவரைக்கும் கடவுளுடைய பிள்ளையாகாமல் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுங்கள். அப்படி பிள்ளையாக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு தகப்பனாக இருந்து உங்களை அருமையாக போஷித்து போதித்து வழிநடத்தி பாதுகாத்து உங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து உங்கள் மேல் மனமிறங்குவார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்கள், சோர்ந்து போக வேண்டாம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய குமாரனாகி இயேசுவை எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரை இன்றைக்கு சிலுவையில் எங்களுக்காக அவர் மரித்தது நிமித்தம் தகப்பனும் பிள்ளையும் என்கிற ஒரு உறவை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. நாங்கள் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை விசுவாசித்து உம்முடைய பிள்ளையாக மாறும்படிக்கு பாக்கியம் பெற்றதற்காக நன்றி. யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் அந்த பாக்கியத்தை பெறாமல் இருந்தால் இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.